நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் பாருங்க. ஒரு பெரிய பாஸ்டர் அவர் நிறைய பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவருடைய சபையில் பிரசங்கம் பண்ணது போயிருந்தேன். 70-80 பேர் வேலை செய்கிறாங்க. 70 பேருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வேலை செய்கிறாங்க. பெரிய ஆஃபீஸெல்லாம் வச்சு பிரமாதமாக நடத்துகிறாங்க. அவர் என்கிட்ட அதை பற்றி பேசியிருந்தார். அப்போ சொன்னார், சாம் இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஹையரிங் அண்ட் ஃபயரிங் தான் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒருத்தனை ஹையர் பண்ணுறது, அப்புறம் சரியில்லைன்னா அவனை ஃபயர் பண்ணுறது. ஃபயர் பண்ணோன்னு என்ன சொல்கிறான் பாருங்க, அவர் பாஸ்டராக அவர் ஃபயர் பண்ணிட்டார் பாருங்க, நம்மளை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. நான் சோத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணுறான், நல்லா பாஸ்டராக இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளை போட்டு திட்டுறானுங்க. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன், இதுலேருந்து கலந்துக்கிட்டேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆளை கொண்டாந்து நீ ஹையர் பண்ணு, நீ ஃபயர் பண்ணு, ஹையரிங் ஃபயரிங் மேனேஜர்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. வச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாரு, நீ கூட வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி பண்ணிக்க, நீ ஹையரிங் ஒரு ஆள் ஃபயரிங் ஒரு ஆள்னு வச்சுரு. அவன் ஹையர் பண்ணிக்கிட்டும் ஃபயர் பண்ணிக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, உனக்கு எந்த கெட்ட பேரும் வராது. நீ பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இரு வேலையை பார்த்துக்கிட்டு. ஃபயரிங் எல்லாம் இவரும் பண்ணுறாரு. எனக்கு அது ரொம்ப நல்லதாக தோணுச்சு. ஏன்னா எனக்கும் இதே பிரச்சனை தான். யாராவது ஒன்று ஒழுங்காக வேலை செய்யலாம், அவனை அனுப்புறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவனை கூப்பிட்டு நாளிலேருந்து வராத நீ வேலைக்கு, உனக்கு சம்பளம் தர முடியாது, உன்னை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனம் வரமாட்டேங்குது. அது ஒரு வீக்னஸ், அது ஒரு இன்னபிலிட்டி பாருங்கள். வாய் வரமாட்டேங்குது, மனம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவன் எங்கே போவான், என்ன பண்ணுவான், அவன் கஷ்டப்படுவானே அப்படின்னா, அவன் கஷ்டப்படுவான்னு அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது பாருங்கள். அது 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 என்னன்னு தெரியல. அது சிலர் ரொம்ப துடுக்காக சொல்லுவாங்க. சில வீடுகளில் பாருங்கள், புருஷன் பொண்டாட்டின்னு இருப்பாங்க. புருஷன் சொல்கிறதுக்கே பென்னு வேறு ஒன்று, மனைவி டப்பு டப்புன்னு சுடுற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. மடார்னு என்னானாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், இந்த ஆளுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது வாயில், நான் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு வா வா போ அப்படின்ட்டுருவாங்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாம். என்ன சொல்ல வர்றேன்னா, சிலருக்கு அது கஷ்டம், சிலருக்கு டெம்பரமெண்ட்டுங்க. அது வந்து ஒரு மனுஷனுடைய அவனுக்குள்ள ஆழமாக இருக்கிற அந்த குணத்தினுடைய இது காரியம். அது மாற்றுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அந்த ஆளை அப்படி மாற்றுறது ரொம்ப. ஆனால் அவன் மனைவி மாதிரி மாற்றி பாருங்க முடியாது. அதனால தான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. நீ பேசாமல் இரு பண்ணுவான், அவன் நீ பேசாமல் இரு, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு டெம்பரமெண்டல் நைஸ்னஸ். அதனால அந்த ஆள் வந்து ஃபயர் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ நான் ஃபயர் பண்ண மாட்டேங்கிறதுனால என்ன நல்லவன் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஃபயர் பண்ணலனாலும் ஆண்டவரே தயவு செய்து இவனை தூக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான்.